ஹாய், வெல்கம் டு வெற்றிலைக்கு டிஎன்பிசி தமிழ். நம்ம டிஎன்பிசி தமிழில் யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்ருக்கோம். அதில் அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடகம், இன்னா 40, சிறுவெஞ்சுபோலும், ஏழாது ஆகிய நூல்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஔவையாருடைய பாடல்கள் பார்க்கலாமா? இதில் 6th நியூ புக்கில் இயல் 4 இருக்குது. 8th நியூ புக்கில் இயல் 7 இருக்குது. 7th ஓல்டு புக்கில் இயல் 3 இருக்குது. 12th நியூ புக்கில் இயல் 4 இருக்குது. ஔவையாருடைய பாடல்கள் நான் 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய பார்க்கலாம். மூதுரை மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார். இதில் பொருள் பாருங்கள். மாசற என்பது குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் என்பது நாடு. மூதுரை என்பது பொருள் பாருங்கள். மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள். நெக்ஸ்ட் 8th தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளுக்கு அறிவுசால் ஔவையார். பாக்ஸ் கண்டென்ட்டு. அதியமான் அரிய நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்ததை எப்படி சொல்லியிருக்காங்க? சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கிந்தனையே. யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார். நெக்ஸ்ட் பாருங்கள். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார். அதே 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டு. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடிவுடை வியன் நகர்வே அவ்வே. பகைவர்க்கு குத்தி கோடுநுதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல்யம் கோமான் வைநுதி வேலே. யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 7th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய செயல் பகுதி. கல்விக்கு எல்லை இல்லை, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற களமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான். யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொல்பொருள் பாருங்கள். கைமண்ணளவு கைமண்ணா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வார். என்பது மிகுதியாக. களமடந்தை களமகள். 12th தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய புறநானூறு பகுதி பாருங்கள். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே, அதனால் காவியென் கலனே சுருக்கியெம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழிவுடை காட்டகத்து அற்று எத்திசை செல்லினும் அத்திசை சோறு. யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார். இது பாவகை நேரிசை ஆசிரியப்பா. திணை பாடான் திணை. பாடான் திணைனா என்னன்னு பாரு. ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்றவை நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது தான் பாடான் திணை. துறை பரிசல் துறை. பரிசல் துறைனா என்னென்னா பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது. நெக்ஸ்ட் பாருங்கள். புறநானூறு பற்றி பார்க்கலாம். புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புறப்பாட்டு எனவும் வழங்கப்படும். தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது. புறநானூறு 400 பாடல்களால் ஆனது. இது அகவற்பாக்களால் ஆனது. இதில் உள்ள பாடல்களை 158 புலவர்கள் பாடியுள்ளார். இந்நூலை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. நெக்ஸ்ட் பாருங்கள். புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றில் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. அறம், பொருள், வீடு என்ற 3ஐயும் பாடும் நூல் எதுனா புறநானூறு. நெக்ஸ்ட் பாருங்கள். பெண்களின் வீரத்தை கூறும் துறை எதுனா மூதின் முல்லை. பெண்களின் வீரத்தை கூறும் துறை எதுனா மூதின் முல்லை. நெக்ஸ்ட்டு
அதியமானிடம் நட்பு பாராட்டிய அவ்வை அவருக்காக தூது சென்றவர். அரசவி புலவராக இருந்து அரும்பணியாற்றியவர். இவர் பாடியதாக அகநானூற்றில் 4, குறுந்தொகையில் 15, நற்றிணையில் 7, புறநானூற்றில் 33 என 59 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. 6th ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய புறநானூறு பகுதி பாருங்கள். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. யார் எழுதியிருக்காங்க? ஔவையார். பொருள் பாருங்க. ஒன்றோ என்பது தொடரும் சொல், மிசை என்பது மேடு, ஆடவர் என்பது ஆண்கள், அவள் என்பது பள்ளம். இதில் அடுத்தது ஔவையாருடைய நம்ம நூல்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி ஆசிரியர் யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார். காலம் 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று இந்நூலில் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது. ஆத்திமாலை அணிந்த இறைவன் சிவபெருமான். ஆத்திச்சூடி என்ற நூலின் தொடக்கத்தால் இந்நூல் பெயர் பெற்றது. அகரவரிசையில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஓர் எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் 108 பாடல்கள் உள்ளன. பிற ஆத்திச்சூடிகள் என்னன்னு பாருங்கள். 1 அறம் செய்ய விரும்பு, 2 இளமையில் கல், 3 சேரிடம் அறிந்து சேர், 4 தையல் சொல் கேளில். ஔவையார் இயற்றிய பிற நீதி நூல்கள் என்னன்னு பாருங்கள். கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. மொத்தம் 4 நீதி நூல்கள் பாடியுள்ளார். யாருன்னா ஔவையார். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடி பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் நம்ம கொன்றைவேந்தன் நூல் பார்க்கலாம். பாருங்க. கொன்றைவேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தித் தொழுவோம் யாமே என இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது. இதில் செய்யுள் வரி பாருங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். 2 இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. 3 கற்பெனப்படுவது சொல்திடம் ஆமை. 4 குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. 5 திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. தேர்டு நம்ம மூதுரை பார்க்கலாம். மூதுரை பாருங்க. வாக்குண்டாம் நல்ல மன உண்டாம் என்று இந்நூல் விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது. தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சேர்வார் தமக்கு என இப்பாடல் முடிகிறது. அது பாருங்கள். எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் எதுனா மூதுரை. இதில் 30 வெண்பாக்கள் உள்ளன. அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். 4 நல்வழி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது. இதில் 40 வெண்பாக்கள் உள்ளன. அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள். இது வரைக்கும் ஔவையாருடைய பாடல்களை ஓல்டு அண்ட் நியூ புக்கில் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கம்ப்ளீட் நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என் சேனல் வெற்றிலுக்கு டிஎன்பிசி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நான் இலக்கணம்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.